அஸ்ஸலாமு அல்சியா சேனல். இன்றைக்கி ஊளி மீன் ஒரு 300 கிராம் வாங்கியிருக்கேன். அதில் உப்பு போட்டு கழுவி கொஞ்சம் புளி ஊற்றி மசாலா ஒரு 2 கரண்டி மொத்த மசாலா போட்டு வச்சுட்டேன். நாட்டு வெங்காயம் ஒரு 50 கிராம், 3 மிளகாய், கருவேப்பிலை, தாளிப்பதற்கு கடுகு, காயம் போடணும். சில பேர் காயம் போடக்கூடாதுங்கிறாங்க, காயம் போடணும். வத்தல் பொடி, தேங்காயை ஒரு 2 கீற்று பால் எடுத்து இதில் ஊற்றிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. மண் சட்டியில் தான் மீன் வைக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. தக்காளியும் கொஞ்சம் நாட்டு வெங்காயம் பேஸ்ட்டாக அடிச்சுக்கிடுவேன். இது எண்ணெயில் போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம். மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டு கடுகு போட்டு காயமும் போடணும். ஃபஸ்ட்டு கடுகு, வெந்தயம் லைட்டு போட்டு நிறைய நாட்டு வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும். காயம் கொஞ்சம் கான் போடுங்க. காயம் போட்டால் தான் மணக்கும், வாயு போகும். இப்போ நம்ம அடித்து வச்ச தக்காளியும் மிளகாயும் இதே எண்ணெயிலே போட்டுருங்க. 300 கிராம் ஊளி மீன், அதுக்கு தேவையான பொருட்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி போட்டுருங்க. இந்த அடுப்பில் ரசம் வச்சிரும். ரசத்துக்கு வறுத்து ஜீரகம், மிளகு, வத்தல் வறுத்து ஒரு தக்காளி, மிளகாய், பூண்டு, கடுகு எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் காணி தாளிப்பதற்கு வெந்தயமும் வெங்காயமும் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் என்ன நாஸ்டானா புட்டு, சம்பா அரிசி புட்டு. பத்து நிமிஷத்தில் மீன் வந்துடும். ஒரு 10 நிமிஷம்தான். இப்போ நான் வீடியோ போடுறதுலாம் 2 பேருக்கு உள்ள சமையல் வீடியோ தான் போட்டுக்கிட்டுருக்கேன். 300 கிராம் ஊளி மீன் மசாலா பொடி நாங்கள் மொத்த மசாலான்னு திரித்து வச்சுருப்போம். அது ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் நான் போட்டுட்டேன் அளவு. அந்த மீன் மசாலா, கறி மசாலாவுக்கு சோம்பு போடுவோம், கசகசா போடுவோம், ஏலக்காய் போடுவோம். மீன் மசாலா திரிக்கும் போது வெறும் ஜீரகம், மிளகு, வத்தல் மட்டும்தான் போட்டு திரிப்போம். மீன் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிவிடும். மல்லி இலையை இப்போ கழுவி போடணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு துண்டு மீனுக்கு இந்த அளவுக்கு 2 கரண்டி மொத்த மசாலா போடணும். மொத்த மசாலாங்கிறது நாங்கள் மீன் மசாலா திரித்து வச்சுருப்போம், அதுதான் போடுங்க, கரெக்டாக வரும். இது நல்லா கொதிக்கட்டும். மல்லி இலையை கழுவி போடும். கொஞ்சம் மல்லி இலையை மீனில் கழுவி போட்டாச்சு. மீன் நல்லா வாசமாக இருக்குது. 10 நிமிஷம்தான் மீன் கொதித்து மீன் சரியாக வந்துடும். இப்போ இந்த அடுப்பை பற்றி இதில் ரசம், இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய், சோறு வடித்தாச்சு.
தேவையான அளவு நல்லெண்ணெய் ரசம் தாளிக்க. மீன் கொதித்து இந்த மேலே இந்த எண்ணெய் மாதிரி வரும். வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். 10 நிமிஷம் தான் கரெக்டாக. மீன் சமையல் பண்ண தெரியாதவங்க கூட கரெக்டாக 10 நிமிஷம் கொதிக்க விட்டு வச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ கடுகு போடும், ரசம் தாளிக்கும். இதில் ரசத்துக்கு எப்போது வறுத்து பொடி பண்ணி தான் வச்சுருப்பேன். 2 வத்தல் எண்ணெயில் போடுவேன், கொஞ்சம் வெங்காயம், வெந்தயம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுரும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், வத்தல், தேவையான அளவு பெருங்காயம். ரசத்துக்கு புளியை கூட்டி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வச்சுட்டேன். பொடி பண்ண இந்த இதை போட்டு நல்லெண்ணெயில் தான் ரசம் தாளிங்க நல்லாயிருக்கும். நீங்கள் நாங்கள் பண்ணக்கூடிய சமையலை போடுறோம். என்ன சமையல் பண்ணுறோமோ அது. இந்த மழை நேரத்துக்கு ரசம் வைக்கிறது ரொம்ப ஒரு சுட்டிப்பாக இருக்கும். ரசத்துக்கு ரொம்ப புளி போட மாட்டேன். 2 தக்காளி பழத்தை பிணைஞ்சிருவேன். இந்த ரசத்துக்கு இந்த மல்லி இலையை கழுவி போட்டாச்சு. நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி காலையில் நாஸ்டா புட்டு மற்ற பாத்திரம்லாம் கழுவணும். லைட்டாக பொட்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இன்றைக்கி மீன் வறுக்கலை, குழம்பு வச்சாச்சு. அப்போ தான் நைட்டு சப்பாத்திக்கு மீன் குழம்பு வைக்க முடியும். இப்போ ரசத்தை இதில் ஊற்றிடும். அதுக்குள்ள வாஷிங் மிஷின் போட்டுடும். சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வாஷிங் மிஷின் போட்டு துணியை போட்டு எல்லாம் போட்டு விட்ருவேன். லிக்விடு ஊற்றியாச்சு. நான் 2 லிக்விடு தான் ஊற்றுறேன். நல்லா வாசமாக இருக்குது, அழுக்கு நல்லா போகுது. இதுதான் ஊற்றுறேன் வாஷிங் மிஷினுக்கு. வாஷிங் மிஷின் போட்டு விட்டாச்சு. நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வாஷிங் மிஷினில் துணி ஓடிக்கிட்டு இருக்கோம். வேலை எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடும். இன்னும் வீடு பெருக்கணும். ரசத்துக்கு போட்டு வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இந்த மழை நேரத்துக்கு சூடான ரசம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சுட சுட சோறு, மீன் குழம்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இன்றைக்கி அல்சியா சேனலில் டுடே சமையலில் நெடுவா மீன் குழம்பு
சூடாக ரசம், தக்காளி ரசம், சோறு. நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். மதியானம் வடம் பறக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சிம்பிளான மீன் குழம்பும் இதுவும் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அஸ்ஸலாமு அலைக்கும்.